ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள். இந்த மே மாதம் 1ஆம் தேதி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதமும் ஆண்டவருடைய பாதத்தில் காட்டும்போது ஒரு வசனத்தை கொடுத்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் 2ஆம் பாகம் வரக சொல்லுகிறது, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. நிறைய வேண்டுதலோடும் ஜபத்தோடும் காத்திருக்கிறீங்க. 4 மாதம் ஆகிவிட்டது, இன்னும் எனக்கு என் வேண்டுதல் கேட்கப்பட்டதா இல்லையா என்று ஒரு பயத்தோடு இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். சில பயங்கள் உண்டு, எதிர்காலத்தை குறித்த பயங்கள் உண்டு, பிள்ளைகளை குறித்த பயம் உண்டு, பிஸ்னஸை குறித்த பயம் உண்டு, வேலைகளை குறித்த பயம் உண்டு. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாது. ஏனென்றால் 365 தடவை பயப்படாதுன்னு கொண்டு இருக்கிறார். உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக கேட்கப்பட்டது. ஏனென்றால் நிறைய நாள் நீங்கள் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் காத்திருக்கிறீங்க. கர்த்தருக்கு காத்திருக்கள் ஒரு நாளும் வைக்கப்பட்டு போவதில்லை, முகல் பிரகாசமாயிடும் சொல்லி இருக்கிறாரு. ஆகவே பயப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டாச்சு. உங்களிடத்து இந்த பயத்தெல்லாம் எடுத்து போடுங்க. ஆண்டவர் பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி ஆவி கொடுத்துக்கிறார். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வர சொல்கிறது, நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு. அல்லேலூயா. நம்ம என்ன நினைச்சோமோ என்ன வேண்டிக்கணும் அதுக்கு மேலாக தான் அவர் செய்வராக. இந்த மாதம் நீங்கள் வேண்டிக் கொண்ட எல்லா காரியத்துக்கும் நீங்கள் நினைப்பதற்கும் அதிகமாக தான் செய்ய போகிறார். அதன் மூலம் அவருடைய நாமம் மகிமைப்பட போகுது. ஆகவே பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். வரும் நாட்களில் பெரிய காரியங்களை செய்வார். அது நிமித்தம் நாங்கள் ஒன்றும் இல்லாமல் பயத்தோடு இல்லாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியோடு நீங்கள் காத்திருக்க கர்த்தர் அருள் செய்வாராக. இந்த வசனத்தைப்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.